எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்புகளை கொடுத்தானோ அதே போன்று அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுப்புகளை அல்லாஹ் தந்திருக்கிறார். பொறுப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு பதவியோ ஒரு அந்தஸ்தோ கிடையாது. பொறுப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதம். பொறுப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அமானிதம். எப்பொழுது இந்த பொறுப்புகள் சரியாகவும் சீராகவும் நிறைவேற்றப்படுமோ அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய உதவியும் பல ரஹ்மத்துகளும் அவர்களுக்கு சேரும். எப்பொழுது இந்த பொறுப்புகள் வீணடிக்கப்படுமோ, எப்பொழுது இந்த பொறுப்புகள் அமானிதங்கள் வீணடிக்கப்படுமோ அந்த சமயத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய உதவியின்மை, அல்லாஹ் தஆலா அவருடைய தண்டனை, இவைகளை நாங்கள் பயந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, பொறுப்பு என்பது மிக முக்கியம் வாய்ந்த அமானிதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நாங்கள் அமானிதத்தை, பொறுப்பை நாங்கள் மலைகளுக்கும் வானங்களுக்கும் பூமிக்கும் நாங்கள் பொறுப்பை நாங்கள் சுமத்தினோம். அப்பொழுது அந்த மூன்றும் அந்த பொறுப்பு
கண்ணியமானவர்களே, எப்பொழுது நாங்கள் இந்த பொறுப்புகளை, எமக்கு சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை, அமானிதத்தை நாங்கள் சரிவர நிறைவேற்றுவோமோ, அல்லாஹ்வை பயந்து கொண்டு நாங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவோமோ, அது சமூக பொறுப்பாக இருக்கலாம், தனிநபருடைய பொறுப்பாக இருக்கலாம், எந்த பொறுப்பாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. எப்பொழுது நாங்கள் அதனை சரிவர நிறைவேற்ற நாங்கள் முயற்சிப்போமோ, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிலையான பொறுப்புக்கு உதவி செய்வார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நுபுவத்தை கொடுத்தான், நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பொறுப்பு கிடைத்திருக்கிறது, எனக்கு நபித்துவம் கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷப்படவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். ஹிராவிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து இக்ரா ஓதுங்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு தெரியாது. ரெண்டாவது முறையும் சொன்னாங்க இக்ரா ஓதுங்க தெரியாது. மூன்றாவது முறையும் இக்ரா ஓதுங்க தெரியாது என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அத்தியாயம் இறங்குகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனுடைய 5 வசனங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஓடோடி வீட்டு பக்கம் ஓடோடி வாராங்க, நடுங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்திலே என்னை நீங்கள் போட்டுங்கள், போர்வை எடுத்து போட்டுங்கள், எனக்கு நடுங்குகிறது. எப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்பு கிடைத்தவுடன், சமூகத்துடைய ஒரு பொறுப்பு கிடைக்கிறது, நபி அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். பல போர்வைகள் போர்த்தியும் அந்த நடுக்கம் இல்லாமல் போகவில்லை. கண்ணியமானவர்களே, பொறுப்பு கிடைக்கிறது கெத்து இல்ல, பொறுப்பு கிடைத்தா உங்களுக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டியது கிடையாது. பொறுப்பு கிடைத்தா நபி அப்படி பயந்திருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி பயந்து அந்த பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவியை கொடுத்தான். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொத்தால், அவர்கள் பணத்தால் உதவி செய்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா தோழனாக கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழனாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். பக்கபலமாக இருந்தார்கள். நபி அவர்கள் என்னென்ன சொன்னார்களோ அவைகள் அனைத்தையும் நம்பி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் பொறுப்பை சரியாக அல்லாஹ்வை பயந்து நிறைவேற்ற நாங்கள் முடிவோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே அல்லாஹ் எதிர்பாராத முறையில் அல்லாஹ் உதவியை செய்வார். கண்ணியமானவர்களே, ஒரு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் ஒன்றுதான், எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்ப கட்டத்திலே கொலை செய்யும் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காபிர்களுடைய மிகப்பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். சேர்ந்து அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்துவிட்டு வரக்கூடிய ஒருவருக்கு 100 ஒட்டகங்கள் வழங்கப்படும் என்று ஒரு பரிசை அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னால நான் செஞ்சுட்டு வரேன் எல்லாரும் சொன்னாங்க, நீங்க பயப்பட மாட்டீங்க, நீங்க செய்வீங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா நுபுவத்துக்கு எதிரியாக இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து இஸ்லாத்தை கொடுத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கும் இஸ்லாத்துக்கும் பெரும் வளர்ச்சி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஏன் காரணம் தெரியுமா? கண்ணியமானவர்களே, சம்பவம் சொல்றது நோக்கம் அல்ல, சில விஷயங்கள் நாங்கள் விலகிக் கொள்ளணும். எப்ப அல்லாஹ்வுக்கும் அவரது தூதருக்கு
கண்ணியமானவர்களே, நாங்க யாரும் இந்த பொறுப்பை வச்சு தப்பு சொல்ல முடியாது. எல்லாம் நினைச்சு கொண்டீங்களோ சிலவங்கள பொறுப்பு போட்டா அன்புங்கெல்லாம் தப்புன்னு சொல்லி பொறுப்பு வர வகையில வரும், தனிநபர் என்ற வகையிலும் வரும், குடும்பம் என்ற ஒரு வகையிலும் வரும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அது அக்குலுக்கும் ராஇ வக்குலுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள். யாரு? நீங்க அனைவரும் பொறுப்புதாரிகள். வக்குலுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. உங்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக நீங்கள் கியாமத் நாளிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். ஒரு குடும்பத்துடைய தலைவன் குடும்பத்துக்கு பொறுப்பு, அதை விட்டு தவிர்த்து கொள்ளாது. கண்ணியமானவர்களே, ஒரு குடும்ப தலைவன் நான் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டா ஏழு பொண்டாட்டிக்கு நான் பொறுப்பு வைக்கணும், ஏழு பிள்ளைகளுக்கு பொறுப்பு வைக்கணும் என்று யாரும் கல்யாணம் முடிச்சா வைக்கிறது இல்லை. அப்படித்தானே? யாரும் கல்யாணம் முடிச்சா வைக்கிறது இல்லை. ஆனா முடிச்சவங்களுக்கு சில யோசனையே இல்லை. தந்த பொண்டாட்டி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, தந்த மனைவி என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி எந்த ஒரு தியாகம் பண்றதில்ல. கண்ணியமானவரே, தந்த புள்ள என்ன தப்பு செய்யுது, தந்த புள்ள எது செய்யுது, நல்லது செய்தா கெட்டது செய்தா எதுவும் பார்க்கறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. பிறர் சொன்னாலும் அதை அவ்வாறே புறக்கணித்து விடுவார்கள். இதெல்லாம் தேசியப்பட்ட விஷயம் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் கியாமத் நாளிலே கேள்வி கணக்கு கேட்பான். தமிழ்க்கு நிக்காஹா என்று நாங்கள் ஒரு பெண்ணை நாங்கள் திருமணம் செய்கிறோம், அதனால் சொல்கிறோம், எங்களுடைய தேவைக்காக மட்டுமல்ல, அவர்களுக்கு நாங்கள் அவர்களை சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நாங்கள் பொறுப்புதாரிகள். குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறோம், அது என்னுடைய ஆசைக்காக அல்ல. அவர்களை வளர்த்து அவர்களை சுவர்க்க வாசியதாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு என்ற ஒரு எண்ணத்தை ஒரு பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் இவைகளை நிறைவேற்றுகிறோமே தவிர கண்ணியமானவர்களே ஆசைக்காகவும் தேவைக்காகவும் அல்ல. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேருக்கு நாங்க வளர்ச்சி கொடுக்கிறதும் சலுகை கொண்டு கொடுக்கிறதும் ஸ்கூலுக்கு சேர்க்கிறதும் தேவையான உட்ப பெண்ணாளுகளை உட்ப வாங்கி கொடுக்கிறதும் அங்கே கூட்டிக் கொண்டு சுற்றுறதும் இதுதான் பொறுப்பை நினைச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அவருடைய சொர்க்கமும் அவருடைய நரகமும் உங்களுடைய பொறுப்பு. அவர்களை சுவர்க்கவாதிகளாக மாற்றுவது உங்களுடைய பொறுப்பு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தഖூனுல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யாதீர்கள். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனது ரசூலுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யாதீர்கள். வ தഖூனு அமானாத்திக்கும், உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதத்துக்கும் நீங்கள் மாற்றம் செய்யாதீர்கள். அமானிதத்துக்கும் நீங்கள் மாற்றம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. புகாரியிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத். ஒரு சஹாபி வராரு, யா ரசூலல்லாஹ், எப்ப கியாமத் நாள் வரும்? அப்படி கேள்வி. யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்ப வரும் என்று ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க. கேட்ட நேரத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா முய்யத்தில் அமானத்து ஃபன்தபிரி ஸாஆ. எப்பொழுது அமானிதம், எப்பொழுது பொறுப்புகள் மோசடி செய்யப்படுமோ, அமானிதங்கள் எப்பொழுது வீணடிக்கப்படுமோ, எப்பொழுது துரோகம் நடக்குமோ, ஃபன்தபிரி ஸாஆ, அந்த நேரத்திலே கியாமத் நாளை நீங்கள் எதிர்பார்ங்கள் என்று சொன்னார்கள். பொறுப்புகள் பொறுப்பாக பொறுப்பேற்கப்பட்ட பிறகு அதனை பொறுப்பாக செய்யாமல் வீணடிக்கக்கூடிய, நம்பிக்கைக்கு மாற்றம் செய்யக்கூடிய, அமானிதத்துக்கு துரோகம் விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க கியாமத் நாளை எதிர்பாருங்கள். அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கைஃப இதாஅஹா, அதை எவ்வாறு வீணடிப்பது, அதனை அதற்கு எவ்வாறு மாற்றம் செய்வது என்று கேட்ட நேரத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா முஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தபிரி ஸாஆ. இதா முஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தபிரி ஸாஆ. தகுதி இல்லாதவர்களுடைய கையிலே பொறுப்பு கொடுக்கப்படுவது, பொறுப்பு கொடுக்கப்பட்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பொறுப்பு தகுதியானவர் தெளிவு செய்யப்பட்டு அந்த இடத்தில்
கண்ணியமானவர்களே, பொறுப்பு சாட்டப்படக்கூடியவர்கள் அமானிதத்தை பேண வேண்டும். பொறுப்பு சாட்டப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தகுதி வேலைகளுக்கு நன்றாக தெரிகிறது என்றால் அந்த இடத்தை அவரை நிப்பாட்டக்கூடாது. கண்ணியமானவர்களே, ஒருத்தருக்கு வராது, என்ன இவங்க எல்லாம் சேர்த்து பொறுப்புல போட போறாங்க, என்ன இவங்க எல்லாம் சேர்த்து என்ன எனக்கு ஒரு பொறுப்பு தர போறாங்க, தனக்கு தெரியும் தன்னால் இந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாது, சரிவர நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தால் அந்த பொறுப்பை அவர் ஏற்காமல் இருப்பது அவருடைய கடமை. அவருடைய கடமை. கண்ணியமானவர்களே, இந்த அளவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் பொறுப்புக்கு பயந்தாங்க சொன்னார். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பாக நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பைஅத் செய்யப்படுகிறது. பைஅத் செய்யப்பட்ட நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், லகத் உல்லிது அலைக்கும், உங்களுக்கு மத்தியிலே நான் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கலீஃபாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். வலஸ்து கைரம் மின்கும், நான் உங்களை விட சிறந்தவனாக இல்லை. எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, பொறுப்புன்னு கிடைச்சா நாங்க தான் பெரியா, எங்களை விட்ட ஆள் இல்லை, நாங்க தான் கெட்டு. கண்ணியமானவர்களே, பொறுப்பு கிடைச்சா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி பதவி கிடைச்சிருக்குது, கலீஃபாவுடைய பொறுப்பு கிடைச்சிருக்குது. சொன்னாங்க, நான் உங்களை விட சிறந்தவன் அல்ல, எனக்கு பொறுப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் எல்லாரையும் விட சிறந்தவனாக இல்லை, மிக பெரும் சஹாபாக்களிலே மிகவும் சிறந்தவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போர்க்களத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட சஹாபி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எல்லாம் ஒரே அடியிலே நம்பி சித்திக் என்று பட்டம் எடுத்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு பொறுப்பு கிடைச்சிருக்கப்பா, நான் அந்த பொறுப்பு கிடைச்சேன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் நான் சிறந்தவன் அல்ல, எனக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னில் ஏதும் பிழை இருந்தால் நான் செய்யக்கூடிய நேரத்திலே நான் இந்த பொறுப்பை செய்யும் பொழுது நான் என்னிடத்திலே ஏதாவது ஒரு பிழை வந்தால் நீங்கள் அந்த பிழையை சுட்டிக்காட்டி அழகான முறையிலே நீங்கள் அந்த பிழையை சரி செய்யுங்கள். நான் சரியாக செய்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு பயந்து நான் சரியாக இந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறேன் என்றால் நீங்கள் எல்லோரும் எனக்கு தோல் தந்து நீங்கள் உதவ வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஜனாதிபதி பட்டம் கிடைக்கும், ஜனாதிபதி பதவி கிடைக்குது, அவங்களோட பணிவை பாருங்க, இந்த எல்லாருமே நான் சிறந்தவன் அல்ல, என்னிலும் தவறு நடக்கலாம், தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டுங்கள், தகுந்த முறையில் அதனை திருத்துங்கள், நான் அல்லாஹ்வை பயந்து சரியாக செய்தால் எனக்கு உதவியாக இருங்கள் என்ற ஒரு மனப்பாட்டை அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்திலே போட்டார். காரணம் என்ன? அவர்களுக்கு இருந்த தக்வா, அவர்களுக்கு இருந்த அல்லாஹ்வுடைய பயம், அவர்களுக்கு இருந்த நல்லவர்கள், அவருடைய உள்ளம் சீராக இருந்தது. அல்லாஹ் இந்த தன்மையை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போட்டார். ஆனால் கண்ணியமானவர்களே, இதுக்கு இன்னொரு கமிட்டியில இன்னொரு இடத்துல இன்னொரு பொசிஷன் கிடைச்சா அதை வச்சு என்ன ஆட்டம் கண்ணியமானவர்களே, எங்களை விட்ட ஆள் இல்லை, நாங்க செஞ்சாதான் நீங்க எல்லாம் செய்யணும், நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, நல்லா நினைவு வச்சு கொள்ளுங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா குத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்களிலே ஒரு சில விடயங்களை மக்கள் சுட்டிக்காட்டும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருத்திக் கொண்டார்கள். யாருக்கு? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் எந்த நபியும் வரமாட்டாரு, அப்படி வாரதாக இருந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் வருவாங்க. கண்ணியமான அவ்வளவு பெரிய ஒரு சஹாபி பிழை சுட்டி காட்டப்பட்டால் ஒப்புக்கொள்கிறார்கள். கண்ணியமானது, அவர்களை விட நாங்கள் சிறந்தவர்கள் அல்ல, அவர்களை விட நாங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்களை விட நாங்கள் சிறந்தவர்களாக சேவை செய்யக்கூடியவர்கள் அல்ல. கண்ணியமானவர்களே, இந்த வகையிலே மிக முக்கியம் வாய்ந்த பொறுப்பில் ஒன்றுதான் நிர்வாகத்துடைய பொறுப்பு, ஊருடைய பொறுப்பு. இது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பொறுப்பு. அல்லாஹ் தஆலா குவாலிஃபிகேஷன் சொல்றான். அல்லாஹ் தஆலா இந்த நிர்வாகக்கூடிய
அல்லாஹ்வை கொண்டும் அவனது ஆகத்தை கொண்டும் அவன் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். முஃமினாக இருக்கணும், அல்லாஹ் பயப்படக்கூடியவனாக இருக்கணும், அல்லாஹ் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கணும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் அகாமஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கணும். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கணும். பள்ளிக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் தெரியல, கொஞ்சம் தள்ளுன்ற பொறுப்புல அவன் நிர்வாகத்துக்கு வந்த பின்னாலே அவன் பள்ளிக்கல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய நிபந்தனை அவன் தொழுகையாக இருக்க வேண்டும். அடுத்த சட்டம் என்ன தெரியுமா? அவன் ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா எல்லாரும் பணக்காரன் தூக்கி போடுறல, அந்த இடத்துல ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதியான எல்லாரையும் போடுறல. ஜக்காத் கொடுக்க தகுதியானவராக இருந்தால் அவர் சிறந்தவர். அவருக்கு மேலும் சொல்லப்பட்ட குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கணும். அவர் ஜக்காத் கொடுக்கிறார் என்றால் அவருடைய குவாலிஃபிகேஷன் இன்னும் கூடும், தகுதி இன்னும் கூடும். கண்ணியமானதே, அடுத்த நிபந்தனை என்ன தெரியுமா? வலம் யக்ஷ இல்லல்லாஹ், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. ஊரில் எத்தனை கனவந்தர்கள் இருக்கலாம், ஊரில் எத்தனை கனவந்தர்கள் இருக்கலாம், அவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. ஊரில் எவ்வளவு படிப்பவர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு பயப்படக்கூடாது. ஊரில் எவ்வளவு தைரியசாலிகள் இருக்கலாம், அவர்களுக்கு பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை மாத்திரம்தான் பயந்து நடக்க வேண்டும். அவருக்கு சார்பாக இவருக்கு சார்பாக அவரை குறைச்சி கொண்டார் கஷ்டம், இவர் குறைச்சி கொண்டார் கஷ்டம், அப்படி இருந்தா இப்படி இருந்தா சரி என்று நீங்க நினைச்சு கொண்டு அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் மக்கள் சார்பாக நடக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தா நிர்வாகிவாங்க. கண்ணியமானவர்களே, பயக்காற்ற விஷயம் அல்ல. தகுதி உள்ளவர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக கண்ணியமானவர்களே, நிர்வாகிகளை பற்றி நிர்வாகம் இருக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள். இது அல்லாஹ்வுடைய செலக்ஷன் வேணும். அல்லாஹ் தெரிவு செய்யணும். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு அல்லாஹ்வுடைய செலக்ஷன் இல்லாம வர இயலாது. கண்ணியமானவர்களே, தந்த கடைக்கு தந்த கம்பெனிக்கு ஆள் சேர்க்கிறதாக இருந்தால், வேலையாட்கள் சேர்ப்பதாக இருந்தால், தனக்கு விருப்பமான தனக்கு சாதுவான தான் சொல்வதை கேட்கக்கூடிய வேலைத்தான் நாங்கள் வேலைக்கு வைத்துக் கொள்வோம். இது அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நிர்வகிக்கக்கூடியவர்கள். இவருடைய சிறப்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா உம்மாருல் மசாஜித், நிச்சயமாக மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கிறார்களே, ஹும் அஹ்லுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடன் நெருக்கமானவர்கள், அல்லாஹ் தஆலாவுடன் நெருக்கமானவர்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனை மக்கள் தெரிவு செய்கிறார்கள், ஒருவரை ஒரு நிர்வாகத்துக்கு தெரிவு செய்கிறார்கள். இது மக்களுடைய தெரிவு அல்ல, இது அல்லாஹ்வுடைய தெரிவு. இது அல்லாஹ்வுடைய தெரிவு. அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வகிப்பதற்கு அல்லாஹ் இவரை வைத்து, அல்லாஹ் மக்களை வைத்து அல்லாஹ் இவரை தெரிவு செய்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் தெரிவு செய்யப்பட்டால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அடுத்தது, பொறுப்பை கேட்டிருக்கக்கூடாது. எனக்கு பொறுப்பு தாவலை, எங்களுக்கு கண்டு பாருங்க, நான் செஞ்சு காட்டுறோம். பொறுப்பை கேட்கக்கூடாது, பொறுப்பை கேட்டிருக்கக்கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது சமூக பொறுப்பு தாங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது பொறுப்பு தாங்க யா ரசூலல்லாஹ், நான் செய்யேன் என்று கேட்கிறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக வஈத், அபூதரே நீங்க கொஞ்சம்
கண்ணியமானே, பொறுப்பு போட்டா வேற உறவு கூடாது. இவ்வளவெல்லாம் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு செய்யணும், இவ்வளவெல்லாம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அந்த சரியா செய்யணும், ஏதோ தெரியாது. பொறுப்பு தகுதி இருக்கிறதா இரண்டோட கூடாது. உங்களுக்கு தகுதி இருக்கிறதா முன்னுக்கு வாங்க, வந்து ஊரை செய்யணும். உங்களுடைய கடமை ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு தனக்கு தலைமை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவர் ஊரை விட்டும் அவர் அந்த பொறுப்பை விட்டும் அவர் ஒதுக்குகிறார் என்றால் நாங்கள் சமூகத்திற்கு செய்யக்கூடிய மோசடி என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தனக்கு தகுதி இருக்கிறது என்றால் நான் முன்வந்து செய்வது அது தவறல்ல. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே முதலாவது விலகிக் கொள்ளணும். நாங்கள் பொறுப்பு போடப்பட்டா முதலாவது நாங்கள் விலகிக் கொள்ளணும். அல்லாஹ் பயன்படுத்தணும். அல்லாஹ் பயன்படுத்தணும். யாருக்காக நிர்வாகம் செய்வது கிடையாது, யாருக்கும் பயந்துக்காக நிர்வாகம் செய்வது கிடையாது, யாருக்கும் சார்பாகவும் கிடையாது, யாருக்கும் எதிராகவும் செய்யாது முடியாது. அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி மாற்றம் நிர்வாகம் செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இரண்டாவது விஷயம் அல்லாஹ்வுக்காக பொறுப்பு காட்டணும். யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், யா அல்லாஹ் நான் பலவீனமானவன், எனக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, எனக்கு இந்த கடமை எனக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், உன்னை பயந்து நடக்கக்கூடியவனாக நீ என்னை ஆக்கினே, உன்னை பயந்து நடக்கக்கூடியவனாக பொறுப்புடைய விஷயத்தை சரிவரை நிறைவேற்றக்கூடியவனாக நீ என்னை ஆக்கினே என்று நாங்கள் அல்லாஹ்வுக்காக நாங்கள் பொறுப்பை காட்டிவிட வேண்டும். இவ்வாறு இல்லை என்றால் நாங்கள் நஷ்டவாதிகளாக மாறுவோம், பொறுப்பை வீரர்களாக மாறுவோம். அல்லாஹ் தஆலாவுடைய உதவி இல்லாமல் எப்பொழுதுமே எந்த ஒரு பொறுப்பையும் செய்ய முடியாது. தகுதி இல்லாதவர்கள் பொறுப்பை கேட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி கிடைக்காது. தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்பு கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய உதவி இருக்காது. எப்பொழுது தகுதியாளர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுவதோ அல்லாஹ்வுடைய உதவி அந்த மனிதனுக்கு கிடைக்கும். எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நிர்வாகிகள் சரியாக இருந்தா, நிர்வாகம் சரியாக நடக்கும் என்றா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை பேசிய சொல்கிறார்கள். சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன், பெரிய ஒரு தலையங்கம், அவசரமாக பேசி முடிக்க முடியாது, சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய ஹதீஸை பேசிய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியம், என்னுடைய மகத்துவத்தின் சத்தியமாக உலகத்திலே அதாவது இறக்கப்படக்கூடிய நேரத்திலே, உலகத்திலே அதாவது வரக்கூடிய நேரத்திலே ஒரு ஊருக்கு அதாவது வருகிறது, அல்லாஹ்வுடைய தண்டனை வருகிறது என்றால் அல்லாஹ் தஆலா முதலாவதாக பார்ப்பது அந்த ஊருடைய நிர்வாகிகளை அல்லாஹ் பார்க்கிறார். அந்த ஊருடைய நிர்வாகிகளை பார்க்கிறார். இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பு கொண்டவர்களை, நேசம் கொண்டவர்களை அல்லாஹ் கவனிக்கிறான். இன்னைக்கு பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, கலங்கல பிரச்சனை நமக்கு மத்தியில், எங்களுக்கு மத்தியில் இயக்கத்தில் பிரச்சனை, எங்களுக்கு மத்தியில் தேர்தல் அடிப்படையில் பிரச்சனை, கட்சிகள் அடிப்படையில் பிரச்சனை, இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் பிரித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. எப்பொழுதும் நாங்கள் ஒன்றுபட்டவர்களாக சமூகத்தில் நாங்கள் ஒற்றுமையுள்ளவர்களாக இருப்போமோ அல்லாஹ் தஆலா அவன் அதாவை கூட மாற்றுகிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது பேர் யார் தெரியுமா? சஹர் நேரத்திலே, தஹஜ்ஜுத் நேரத்திலே இஸ்திக்பார் செய்யக்கூடிய இந்த மூணு பேரையும் அல்லாஹ் பார்க்கிறான். அந்த ஊரில் இந்த மூன்று பேர் இருக்கிறார்களா, அல்லாஹ் அதாவை அல்லாஹ் மாற்றி விடுகிறான், திருப்பி விடுகிறான் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, எனவே பொறுப்பு என்பது மிக முக்கியம் வாய்ந்து கொண்டோம். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது நிர்வாகம் என்றால் நிறைய பொறுப்புகள் இருக்குது. நான் நிறைய ரெடி பண்ணி கொண்டு வந்தேன், நேரம் தாண்டி போயிடுச்சு. கண்ணியமானவர்களே, பொறுப்பு என்று சொல்வது அதற்கு சம்பளம் கொடுக்கிறதும், பள்ளியை நிர்வகிக்கிறதும், மோதி நேரத்தில் பார்க்கிறதும், நோம்பு வந்தால் கஞ்சி கொடுக்கிறதும்,
சொல்லக்கூடிய விஷயம் சுருக்கமாக சொல்கிறேன். இன்னைக்கு ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களோட அட்ரஸ் என்ன, அவங்களோட டெலிஃபோன் நம்பர் என்ன, குடும்பத்தில் எத்தனை புள்ள இருக்குது, எத்தனை பேர்